வணக்கம் மனிதர்களே, மீண்டும் எவ்ரி ஃப்ரைடே ப்ரோக்ராம்ல சந்திக்கிறோம். இது 11th எபிசோட். ஓகே, வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்கு மென்மேலும் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. அதுக்கு மீண்டும் 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 எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அண்ட் நன்றி. அப்ப இந்த நிகழ்ச்சியினால உங்களுக்குள்ள ஒரு நல்ல தாக்கம் உருவாயிருக்கும் அப்படிங்கறத நம்பி வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போறோம். ஓகே, இப்ப இந்த எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியில இந்த வாரம் நாம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, சோசியல் மீடியா. இந்த வெளி உலகத்துல இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு இன்புட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு தேர்ட் ஐ விஷனோட பார்க்கணும், எவ்வளவு கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதுல முக்கியமான தாக்கம் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ரீசெண்டா நிறைய பார்த்துட்டு வரேன். ஒரு யங்ஸ்டர்ஸ், அதாவது பிலோ 18 இயர்ஸ் ஓல்டு குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கள்னால. இதெல்லாம் பார்த்து இளம் தலைமுறைகள் கெட்டு போறாங்க. இதுக்கு வந்து அரசு வந்துட்டு ஒரு முன் வந்து நடவடிக்கைகள் எடுக்கணும், சமூக சீர்கேட தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு நான் எங்களுடைய சார்பில் ஒரு தகவல் நான் வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அரசு கண்டிப்பா வந்துட்டு தலையிட்டு தான் ஆகணும். ஆனா அதுல நாம எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கான்சியஸோட செயல்பட ஆரம்பிச்சிருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். மக்கள் பாட்டுக்கு அமைதியா இருந்துகிட்டு எல்லாமே அரசு செயல்படும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய குற்றம். அப்போ மக்கள் எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோட இருக்கோம், எந்த அளவுக்கு இளம் தலைமுறைகள் மீது கவனம் செலுத்துறோம் அப்படிங்கறதுல, ஏன்னா அதுல நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா அதுக்கு வந்துட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இதுல தீர்வு இருக்கு, இதுல முக்கியமான தீர்வு சொல்ல போறேன். அதனால கண்டிப்பா நிகழ்ச்சியை வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. உங்களை ஃபுல்லா பார்க்க வைக்கணுங்கிறதெல்லாம் என் நோக்கம் கிடையாது. பாத்தீங்கன்னா அவேர்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. இந்த சோசியல் மீடியா எப்படி டெவலப் ஆச்சு, யூடியூபர்ஸ் எப்படி வந்துட்டு பெருகுனாங்க, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு லட்சக்கணக்கான ஷார்ட்ஸ் எல்லாம் பெருகி இருக்கு, இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு யோசிச்சிங்களா? இந்த வீட்டுல இருக்கிறவங்களே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வீட்டுல செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு, அதே போல வந்துட்டு யங்ஸ்டர்ஸ், ஜென்ஸ் சொல்லலாம், கப்பெல்லாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இருக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு இதுல ஏன் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த வியூஸ் காட்டும், அந்த லைக், ஷேர், வியூ இதெல்லாம் காட்டும். இதை பெருக்கிறதுக்காக, இது பெருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஏர்னிங் நடக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் இவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வீட்டு வேலைகளை விட்டுட்டு, சமுதாய பணிகள்லாம் விட்டுட்டு நிறைய பேர் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்ல இருந்து, ஃபேமிலி கப்புள்ஸ்ல இருந்து எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இதுக்கான காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்மளுடைய பொழுதுபோக்கு. அப்ப அந்த பொழுதுபோக்குக்காக நாம என்ன பண்றோம், ஏதோ நம்ம வந்துட்டு வேலை செஞ்ச டயர்ட்ல நம்ம பொழுதுபோக்குறதுக்காக நிகழ்ச்சியை பார்த்து அதுல வந்துட்டு ஒரு சம் வீடியோஸ் வந்து நமக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மளுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ண போய் நாம என்ன பண்ணிட்டோம், அதுக்கு வந்துட்டு ஒரு அடிக்ட் ஆயிட்டோம். தொடர்ச்சியா லைக், ஷேர், வியூ அப்படியே வந்து தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிட்டே அடுத்து 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 பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம அப்படி போயிட்டே இருக்கும். அப்ப பிரச்சனை எங்க இருந்தோ ஆரம்பிக்கல, நம்ம கிட்டே இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த சோசியல் மீடியா அடிக்டா நாம மாறினதுனாலதான் நம்ம வீட்டு பிள்ளைகள் இவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சீர்குலைஞ்ச நிலையில போயிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாதகத்தை உண்டு பண்ண போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இது அரசு தலையிட்டு செயல்படுறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் வந்துட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த வீட்டு வேலையை விட்டுட்டு, வெளியில வேலை பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு, வெட்டி வேலையா அதுல நானும் ஒரு பங்கு இருக்கிறேன். ஆனா ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாக்கணும்னு நான் செயல்படுறேன். அப்போ சும்மாவே பொழுது போக்கணும், இன்னொருத்தருடைய பொழுதை கெடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அரசு தலையிடுறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. எந்த வீடியோ பார்த்தாலும் லைக், ஷேர், கமெண்ட் இது மூணும் பண்ணாதீங்க. டோன்ட் லைக், டோன்ட் ஷேர், டோன்ட் கமெண்ட். இப்படி இருந்து பாருங்க, கூடிய சீக்கிரம் இது இந்த பாதகத்துக்கெல்லாம் ஆளாக்குனவங்க எல்லாரும் வந்துட்டு தன்னால கடையை சாத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் வந்து விழறதுனாலதான் இவங்க வந்துட்டு இன்னும் எந்துவா வந்துட்டு பாத்தீங்கன்னா பொழுதை போக்கிட்டு நம்மளுடைய பொழுதை கெடுத்துக்கிட்டு ஒரு சோசியல் அடிக்டா மாத்தி நம்மளுடைய இளம் தலைமுறைகளை கெடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் அடுத்த டீமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சீர்குலைஞ்ச நிலையில போயிட்டு இருக்கு. அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த வீடியோ வேணா பாருங்க, நான் வந்துட்டு பார்க்க வேணாம்லாம் சொல்லவே கிடையாது. எந்த வீடியோ வேணா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்துட்டு சோசியல் மீடியால ஒரு காமெடி பார்த்தேன்னு சொல்லி நீங்க வந்துட்டு என்ன அப்சர்வ் பண்ணீங்களோ அதை வந்துட்டு வெளிப்படுத்துங்க. ஆனா ஷேர் பண்ணாதீங்க. இதை செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இது பெருவாரியா வந்துட்டு நான் சொல்ற மெசேஜ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த சோசியல் மீடியானால வரக்கூடிய தாக்கத்தை நம்மளால ரொம்ப சீக்கிரம் தடுக்க முடியும். நாம செயல்பட்டோம்னா கண்டிப்பா வந்துட்டு அரசும் தலையிட்டு இந்த பிலோ 18 இயர்ஸ் ஓல்டு இந்த சின்ன பசங்க கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழிகள், என்ன செய்யலாங்கிறது அவங்க ஒரு தீர்வு நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏன்னா இப்ப நாம வந்துட்டு அரசு தலையிட்டு செய்யறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உரிமம் இருக்கு,
சோசியல் மீடியால வந்துட்டு பதிவிட்டுறதுக்குலாம் எங்களுக்கு உரிமம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தீய காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய யூடியூபர்ஸ், ஷார்ட்ஸ் பண்றவங்க எல்லாம் எங்களுக்கும் கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு முடக்கிடுவாங்க. ஆனா மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த, ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை செயல்படுத்தும் போது அரசு அதுல கண்டிப்பா கூடுதலா நடவடிக்கை எடுக்கும். இது 100% நடக்கும். ஆனா அதுக்கு முதல்ல நாம என்ன செய்யணும்னா, எந்த வீடியோ வேணா பாருங்க, எந்த வீடியோ வேணா மத்தவங்களோட பகிர்ந்துக்கங்க. ஆனா அதை வந்து லைக் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. இதை செய்யுங்க. இதை செஞ்சீங்கன்னா இந்த சோசியல் மீடியால வந்து இளம் தலைமுறைகளை கெடுக்கணும்னு இருக்கக்கூடிய அந்த டீம் தன்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. சோ இது ஒண்ணுதான் வழி. இது என்னுடைய அனுபவத்தில் இருந்து இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். இப்ப என்னுடைய நிகழ்ச்சிக்கும் நீங்க போடக்கூடாதா? பண்ணாதீங்க. பாத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. எதுக்குமே ஒரு யூடியூபர்ஸ், ஒரு ஷார்ட் இதெல்லாம் வந்துட்டு பெருகாம இருக்க நாம என்ன செய்யணும்னா, லைக், ஷேர், கமெண்ட் இது மூணும் பண்ணக்கூடாது. பண்ணாம நீங்க வந்துட்டு தாராளமா வந்துட்டு நீங்க சோசியல் மீடியால எதை வேணா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா பெருகிட்டு இருக்கு. இந்த சோசியல் மீடியாவை வச்சு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரம் அது பெருசா வந்துட்டு வெளியில பெருகிட்டு இருக்கு. ஏன்னா நான் பேச முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால நம்ம இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும், இதை ஒமிட் பண்ணணும். நம்மளுடைய இளம் தலைமுறைகள் ரொம்ப ஆரோக்கியமா வளரணும். நல்ல ஒரு குறிக்கோள் நோக்கத்தோட இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறை வளரணும். அதுக்கெல்லாம் நாம தான் ஹெல்ப் பண்ணணும். நாம இருந்து சீர்குலைக்க கூடாது. எந்த தாய் தகப்பன் லைக், ஷேர், கமெண்ட் பண்றாங்களோ அவங்க பிள்ளைங்க மேல அவங்களுக்கு கவனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எந்த வீடியோஸ் பார்த்தாலும் பேரண்ட்ஸ் வந்துட்டு லைக், ஷேர், கமெண்ட் இதை பண்ணி தள்ளுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க பிள்ளைய கெடுக்கிறதுக்கு அவங்களே தயாரா இருக்காங்க அப்படின்னு தான் இதை அர்த்தம் பண்ண முடியும். இவங்க எல்லாம் சொசைட்டி வந்து இப்படி இருக்கே அப்படின்னு பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஓகே, இது வந்துட்டு என்னுடைய ஆவேசம் இல்ல. இந்த சொசைட்டினால, இந்த சோசியல் மீடியால நம்ம பிள்ளைகள் வந்து பாதிப்படைய போறாங்களே அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தாக்கமா தான் நான் பேசுறேன். ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, போன்ல வந்து பாத்தீங்கன்னா அல்காரிதம் எப்படி செட் ஆயிருக்கும் அப்படின்னா, நாம வந்து ஒரு எபோவ் 18 வீடியோஸ் நாம ஏதாவது பாக்குறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க பார்க்கும்போது அதுதான் வந்து கேப்சர் பண்ணது ரிப்பீட்டடா வரும்போது குழந்தைகள், யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அப்போ குழந்தைங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கோமிக் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. அப்போ அதனால வந்துட்டு அறிவு வளரக்கூடிய விஷயங்கள், ஏன்னா மொபைல்னால இது வந்து ஒரு அறிவுனாலே அதனால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்போ நாம வந்துட்டு ஒரு விஷயத்த லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ணாம பார்க்கும்போது அதே போல குழந்தைகளுக்கு அதை வந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். வீடியோஸ் பாரு, ஆனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணாத அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம சொல்றோம். கூடுமான மட்டும் நாமளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன்ல எப்படி அல்காரிதம் செட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்துட்டு எப்படி அவேர்னஸோட மொபைல் யூஸ் பண்ணணுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். சும்மா சாதாரண ஒரு காமெடி இந்த மாதிரியான விஷயங்கள் பாக்குறதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா கூடுமான மட்டும் லைக், ஷேர், கமெண்ட் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் அதை நம்ம கூடுதலா வலியுறுத்தணும். வீடியோஸ் எல்லாம் பாரு, போன் எடுத்து யூஸ் பண்ற, ஆனா வீடியோஸ் பாரு, லைக், ஷேர், கமெண்ட்லாம் எதுவும் பண்ணிக்காத. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இதுல இருந்து ஷேர் பண்ணாத. நீ அப்சர்வ் பண்ணி அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி ஒரு காமெடி பார்த்தேன் அப்படிங்கறத பகிர்ந்துக்கோ, பேசும்போது பகிர்ந்துக்கோ. ஆனா மொபைல் மூலியமா ஷேர் பண்ணாத அப்படிங்கறத நம்ம சொல்லி வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த வாரம் சந்திப்போம் இன்னும் ஒரு சிறந்த துறையுடன். ஓகே, வணக்கம், வாழ்த்துக்கள்.